கோட்டீஸ்வரி ரூமுக்குள்ள போறாங்க மகா கிட்ட. "இன்னைக்கு ஒரு நாள் அழகி என் கூட படுத்துக்கிட்டோமா, நீங்க 2 பேரும் ஃப்ரீயா படுங்க" அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அழகி நான் பாட்டியோட போய் படுத்துக்கிறேன்னாங்க. மகா சூர்யாவும் தனியா படுத்துருக்காங்க ரூம்ல. "என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டியா மகா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க இன்னொரு வேலை செய்யணுமே" அப்படின்னாங்க. "என்ன மகா சொல்லு" அப்படின்னும்போது, "அப்புறமா சொல்றேங்க" அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க 2 பேருமே. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, டாக்டர வர சொல்றாங்க. எல்லாரோட ரத்த சாம்பிளையும் எடுத்துட்டு போறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. நம்ம வீட்ல யாராவது ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா, இது சந்தோஷம் எல்லாமே வந்து வீணாயிடும். இத எப்படியாவது நமக்குள்ளேயே ரகசியத்த பார்த்துக்கணும். ரிப்போர்ட் வரும்போது மட்டும் என்கிட்ட சொல்லணும் மகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்க சந்தோஷம் எல்லாமே போயிடும் அப்படின்னாங்க. ஆனா கோடீஸ்வரி பார்த்தீங்கன்னா, யார் என்ன நான் முன்னாடியே கண்டுபிடிக்கிறேன் மாப்ள. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த குழந்தைகிட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைகிட்ட பேசி பார்க்குறாங்க. உங்க அம்மா யார் தெரியுமாம்மா? உங்க அப்பா யாருன்னு தெரியுமாம்மா? அப்படிங்கும்போது, எனக்கு யாருமே எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாமே டாக்டர் அம்மா தான். அங்க இருக்க பசங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரிக்கு என்னன்னு புரியாம பார்த்தீங்கன்னா, ரொம்ப முழிச்சுட்டு இருக்காங்க.